அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பட வாய்ப்பு அல்லா சத்தியமாக எனக்கு கிடைச்சிது. அதை நான் தவற விட்டுட்டேன். ஒரு ட்ரிப்பில் 3 ட்ரிப் எனக்கு கிடைச்சதை தவற விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் இல்லை, நாங்கள் சென்னையில் வந்து ஒரு 8 வருஷம் சினிமா ஷூட்டிங்கில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். நடிகர்ஸ் எல்லாமே தெரியும். ஒரு 4-5 நடிகர்ஸோடு நாங்கள் வந்து ஷூட்டிங்கில் வந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். என் குடிசைச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ரஜினி சாரோட, சத்யராஜ் சார், விஜயகாந்த் சார், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் எல்லாத்தோட படம் எடுத்திருக்கோம். 2வது ஷூட்டிங்கில் நாங்கள் ரொம்ப நாள் இருந்திருக்கோம். எல்லா நடிகர்ஸும் தெரியும். எனக்கு நல்ல பட வாய்ப்பு வந்துச்சு. அப்போ நான் நல்லா இருப்பேன். வில்லி கெட்டப்புக்கு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு என்னை நிறையா கூப்பிட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. எங்கள் பொண்ணுக்கு அதுக்கு 2 ட்ரிப்பு கூப்பிட்றப்ப எனக்கு உடம்பு சரியில்லை. 3வது ட்ரிப்பு போய் எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதெல்லாம் போக முடியல. எனக்கு ரொம்ப நாளாக வில்லி கெட்டப் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா இப்படிலாம் இருக்காங்களே, இது நிஜமாக இருக்குமா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்கு உண்டான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. இன்ஷால்லா நாளைக்கு வீடியோவில் எடுத்து போட்டு அனுப்பிச்சுட்றேன். நீங்கள் அது பாருங்கள். சில பிரச்சனையினால தான் நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் நல்லா தான் இருந்தேன். இந்த வெத்தலை போட்டு பழகினது அந்த ஒரு ஃபீலிங்கினால தான். 2வது எனக்கு இந்த உதடு சுற்றி பிளாக்காக இருக்குது இல்லையா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன். அதனால் நான் மாத்திரை அதிகமாக சாப்பிட்டு சூடு அதிகமாகிடுறதுனால எனக்கு உதடெல்லாம் அப்படியே ஒரு கொப்பளா மாதிரி வந்துருச்சு. அதனால தான் எனக்கு இப்படி இருந்துச்சு. எனக்கு ஏன்னா இப்படி இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. அது ஒரு சிலர் மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, மேக்கப் பண்ணி எல்லாம் பழக்கம் இல்லை. பார்லர் போய் பண்ணி பழக்கம் இல்லை. அது கத்தலை போட்டு தேய்ச்சா சரியாக பண்ணு சொல்கிறாங்க. கத்தலை போட்டு தேய்க்க ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் மறைஞ்சு வருது. இன்னும் பண்ணிகிட்டு இருந்தால் சரியாக போயிடும். கத்தலை நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது, நம்ம ஃபேஸுக்கும் நல்லது. நான் எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சிரித்து பேசுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா கவலைப்பட்டுட்டு அதோம்னா சீக்கிரம் போய் சேர்த்துருவோம். ஏன்னா நம்ம குழந்தைக்காக வாழணும் இல்லையா. அதனால் எனக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேபி பாலா சார் தம்பினாலேயோ, லாரன்ஸ் தம்பினாலேயோ, கேப்டன் அண்ணா விஜயகாந்த் அண்ணா, கேப்டன் அண்ணா பசங்க இருக்காங்க இல்லையா, விஜய் பிரபாகரன், கண்டிப்பாக யாரோத்துல மூலமாக கண்டிப்பாக எனக்கு பட வாய்ப்பு கிடைக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்ஷால்லா அல்லாவோட நாட்டம் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ். இல்லையா, இருக்கிறதே இருக்குது கைத்தொழில் துணியை வறுத்து வீதி வீதி அலைய வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். மக்களே எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. நீங்களாம் ஃபாலோ பண்ணாதான், லைக் பண்ணாதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதையே உங்களை மாதிரி எனக்கு சந்தோஷமாக வீடியோ நிறைய பண்ண ஆசை இருக்குது. அதில் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.